வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 6% சம்பளம் உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அப்டேட் குட் நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். 8வது ஊதியக்குழுவை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. சமீபத்தில் NCJCM முன்வைத்த பரிந்துரை வெளியாகியுள்ள நிலையில் அவை அமல்படுத்தப்பட்டால் சம்பள அமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை ரூபாய் 18,000 நேரடியாக ரூபாய் 69,000 உயர்த்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக உள்ளன. இதற்காக ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 3.83 நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் ஆண்டுதோறும் 6% சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 1 முதல் இந்த மாற்றங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் எந்த தாமதமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரையில் செயல்படுத்தப்பட்டால் தற்போதைய 18 லெவல் பே மேட்ரிக்ஸ் அமைப்பு 7 லெவலாக எளிமைப்படுத்தப்படலாம். இதனால் குறைந்த நிலைகளில் அதிக ஆரம்ப சம்பளம் கிடைக்கும் வகையில் புதிய கட்டமைப்பு உருவாகும். அடுத்த நிலையில் சம்பளம் 83,200 ரூபாய் முதல் 1.12 லட்சம் வரை உயரும் என்றும் மிட் லெவல் ஊழியருக்கு 1.35 லட்சம் முதல் 2.15 லட்சம் ரூபாய் வரையும் அல்லது அதற்கு மேல் ஆரம்ப சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல HRA குறைந்தபட்சம் 30% நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் பெருநகரத்தில் அதைவிட அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக காப்பீட்டுத் திட்டங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும். பணிக்காலத்தில் உயிரிழந்த ஊழியர்களுக்கு அதிக இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வூதிய அமைப்பில் முக்கியமான மாற்றங்கள் கோரப்பட்டுள்ளன. 2004 ஜனவரி 1க்கு பின்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. ஓய்வூதியம் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 67%, குடும்ப ஓய்வூதியம் 50% நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஓய்வூதியத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் 30 ஆண்டுகள் சேவைகளுக்குள் குறைந்தது 5 பதவி உயர்வுகள் அல்லது நிதி மேம்பாடுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெற்றோர் பராமரிப்பு விடுப்பு, தந்தை விடுப்பு காலம் ஆகியவை நீட்டிப்பதுடன் மகப்பேறு விடுப்பை 240 நாட்களாக உயர்த்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அனைத்து பரிந்துரையும் தற்போது ஆய்வில் உள்ள முக்கிய ஆவணங்களாக கருதப்படுகின்றன. முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு 18 மாதத்தில் தனது அறிக்கையினை சமர்ப்பிக்க இருக்கிறது. அதற்கு பின்பு மத்திய அரசு இறுதி முடிவை எடுக்கும். எனினும் இந்த பரிந்துரைகள் அனைத்தும் இன்னும் உறுதி செய்யப்படாதவை என்பது குறிப்பிடத்தக்கது. அவை முழுமையாக அல்லது பகுதியளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலே மத்திய அரசு ஊழியர்களுக்கு உண்மையான சம்பள உயர்வு மற்றும் நலன்கள் கிடைக்கும். இருப்பினும் தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல்கள் ஊழியர்களிடம் பெரிய நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியிருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.